என் அன்பு குழந்தையே, என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இப்படி இருக்கிறாய்? எதற்காக இப்படி கவலைப்படுகிறாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் கூறுகிறேனே. பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உனக்கு ஒரு விஷயம் கூறட்டுமா? என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழக்காதே. இந்த நேரத்திலும் என்னுடைய அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். என்னுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இரு. என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது. நீ நினைத்த காரியத்தை நான் நிச்சயமாக முடித்து கொடுப்பேன். நான் உனக்காக ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறேன் என்றால் அது உனக்கு 100 மடங்கு நல்லதுக்காக மட்டுமே இருக்கும். புரிகிறதா உனக்கு? உன்னுடைய கண்ணீரை துடை. முதலில் சென்று நீ சாப்பிடு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய மனம் வலிக்கிறது. இது எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய வழிகளை நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட எனக்குத்தான் தெரியும். அதனால் நீ நிம்மதியாக தைரியமாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? நீ உனக்கு தெரிந்த வழியில் முயற்சி செய்து பார்த்து விட்டாய். இப்பொழுது நான் கூறுவதை நீ செய். எல்லோரிடமும் குறையை கண்டுபிடிக்க சொன்னால் வெகு விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள். அது எல்லோருக்கும் கைவந்த கலை. குழந்தையே, அதையே நீ அந்த குணத்தை திருத்த சொன்னால் அதற்கு யாரும் முன்வரவே மாட்டார்கள். அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக புரியும். என் தங்கமே, குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதையெல்லாம் பார்த்தால் என்ன செய்ய முடியும்? விட்டுவிட்டு வேலையை பார். உனக்கானதை நான் நிச்சயமாக உன் கையில் தருவேன். உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை தடுமாற வைக்கலாம். ஏதோ உன்னுடைய எண்ணங்கள் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கலாம். உன்னுடைய மனநிலை அழகிய கோலங்களாக இருந்த நிலைகளை தாண்டி உன்னையே நீ வெறுக்கும் அளவிற்கு உன்னை படுத்தி எடுக்கிறது. உன்னை மந்தமாக்கும் எண்ணங்களை உன்னுடைய மனதிலிருந்து எடுத்துவிடு. அப்பொழுதுதான் உன்னுடைய மனம் நிம்மதியடையும். உன்னுடைய வாழ்க்கையில் பூங்காவனமாய் அழகாய் அமையும். உன்னுடைய தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெற்றியின் பாதைக்கு உன்னை அழைத்து செல்ல போகிறேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னால் உதவ முடியும் என்பதை புரிந்து கொள். வெற்றி அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் உனக்கு உண்டு. கலங்கிக் கொண்டே இருக்காதே. உனக்கு துணையாக நானே இருக்கிறேன். நல்லதை மட்டுமே நினை. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். எதை நினைத்தும் கலங்கவே கலங்காதே. என் ஆரத்தியை தொட்டுதானே உள்ளே வந்தாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களோடு சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நல்லதே நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும்.